ஹை டிசைனர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த ஐ ஜூம் எஃபெக்ட் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இந்த ஐ வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கிளிப்பு வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் டைம் லைனில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஐ ஓப்பன் ஆகிற இடத்துல இந்த ஃப்ரேமில் வச்சுட்டு நான் பென் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். இப்போது நான் ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இதில் இன்வெர்ட்டடுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வரும். இப்போ மாஸ்க் பார்த்துன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து நான் அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு ஃப்ரேம் தள்ளிட்டு இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை லைட்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஒரு ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு திரும்ப நான் அப்படி அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்த ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு ஃப்ரேமு அதேமாதிரி தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப நெக்ஸ்ட்டு ஃப்ரேம், இப்போ திரும்ப அடுத்த ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரியே ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வந்து நம்ம இது மாதிரி மாஸ்க் பண்ணணும். இப்போ ஓகே, நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஃப்ரேம் வரைக்கும் போதும். இந்த ஃப்ரேம் கிட்ட வந்து கண்ணி மூடி இருக்கிற இடத்துல இந்த இடத்துல நான் ஒரு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை வந்து இந்த கட் பண்ண ஃப்ரேமுக்கு நான் எடுத்து விட்டு எனக்கு இந்த இதுக்கு மட்டும் மாஸ்க் இருந்தால் போதும். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு டைகரோட வீடியோவை நான் இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், நமக்கு வந்து மாஸ்க் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து இந்த டைகர் மூவ் ஆகிறது தெரியுது. இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை அந்த உள்ளே கொண்டு போய்க்கிறேன். இப்போ ஓகே, இப்போது நம்ம இந்த ஐ லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் ஃபெதர்ன்னு இருக்கலாம், இதில் வந்து நான் ஒரு 150 வச்சுக்கிறேன். மாஸ்க் ஃபெதர் வந்து 150 வச்சுட்டு இதோட எக்ஸ்பேண்டுன்னு இருக்குல்ல, இதை கொஞ்சம் நான் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிறேன். சாரி, மாஸ்க் ஃபெதர் வந்து 150 வச்சுட்டு எக்ஸ்பேண்டாக வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிறேன். இப்போது ப்ளே பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து இந்த டைகர் வந்து தெரியுது. இப்போது நான் இந்த இடத்துல இந்த ஐ இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேலில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரேம்ஸை தள்ளிட்டு இதோட சைஸை ஃபுல்லாக அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஈஸ் அவுட்டு கொடுத்துட்டு இதை மட்டும் கொஞ்சம் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போது ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போது பாருங்கள், இப்போது நான் இந்த இடத்த கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தர்றதுக்காண்டி நம்ம இந்த எக்ஸ்பேன்ஷன் இருக்குல்ல, இதை கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு இன்னும் கிளியர் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் நீங்கள் தமிழில் கற்றுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.